புதன்கிழமை என்ற இரவு தாய்மார் இருக்கும் 8/3/25 சனிக்கிழமை 2ஆம் காத்திருப்பு நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் நமக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றார் சத்திய வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்கிறோம். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரையொருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்க எத்தனை மக்கள் வந்தார்களாம்? அநேகமாயிரம் ஜனங்கள் கூடி வந்தார்கள். கூட்டம் கூடி வந்தார்கள். காரியத்திற்கு உதவாத வைத்தியர்கள். அநேகமாயிரம் ஜனங்கள் கூடி வந்தார்கள். மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீசரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்து மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் என்ன சொல்றார்? கூட்டம் அளவற்ற கூட்டம் வந்து விட்டது ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்பதற்கு. இவர்களை எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலாவது தன்னுடைய பிள்ளைகள் ஆகிய தன்னுடைய சீடர்களை நோக்கி சொன்னார். அவர்கள் இத்தனை கூட்டம் இருக்குது, அத்தனை கூட்டத்தையும் பார்த்து என்று பெருமையாக அவர் சொல்லவில்லை. இவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னார்? மாயக்காரர். இவங்க சாதாரணமானவங்க இல்லை. இவங்க நான் என்னுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு வந்திருக்கிறேன்னு நினைக்காது. இவங்க எப்படிப்பட்ட மாயம் புரிகிறார்கள், மாயக்காரர்கள். பார்த்தீரா, கூட்டம் ஓடி வந்துட்டா அவர்கள் உத்தமமானவர்கள் அல்ல. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் நல்ல கூட்டம் அல்ல. தன்னுடைய பொல்லாங்கிலிருந்து எடுத்துக் கொடுக்கிறவர்கள், பொல்லாங்கிலிருந்து எடுத்து தருகிறவர்கள். ஆகவே இவர்களை குறித்து நீங்கள் என்ன செய்யணுமா? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார். ஆலயத்திற்கு அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற மக்களை பார்த்து இயேசு சொல்லுகின்ற வார்த்தை என்ன? இவர்களுக்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? எச்சரிக்கையாயிருங்கள். இது என்னவா? புளித்த மாவு. இந்த மாவோட புது மாவு சேர்த்து வச்சா கூட என்ன ஆகி போயிரு? எல்லாமே புளிப்பாயிரும். இவை ஒருவரில் ஒருவர் கெடுத்துடுவார்கள். எப்படிப்பட்ட மனுஷர் வந்தாலும் அந்த மனுஷரையும் குறை சொல்லி அதையும் புளிக்க வச்சிருவாங்க. அவங்களோட எல்லாமே இவங்களுக்கு போலயே மாற்றி வச்சிருவாங்க. நம்மளுடைய விசுவாசம், நம்முடைய அன்பு, நம்முடைய நற்கருணை இவைகளை பார்த்து அவர்கள் தமிழிடத்தில் வந்தால் அவர்களும் அதை போல இருப்பார்கள். இவர்கள் மாயம் செய்கிறவர்கள். மாயம் செய்கிறவர்களுக்கு ஆலயத்துக்கு வருகிற மக்கள் இந்த அன்பு, விசுவாசம், நம்பிக்கை இவைகளில் இல்லாமல் தனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இன்றைக்கெல்லாம் ஆலயத்திற்கு போகிறவர்கள் தன்னுடைய பெருமையை காட்டுவதற்கு கிளம்பி கொண்டிருப்பார்கள். ஆகவே அவர்கள் பாட்டும் அவருடைய செவமும் அவருடைய நடவடிக்கைகளும் இப்படி எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்து கொண்டிருக்கும். அதனால் இவர்கள் மாயக்காரர்கள். கூட்டம் அதிகமாக வருகிறதுனாலே இவர்கள் எல்லோரும் என்னுடைய விசுவாசித்து வரவில்லை, மாயம் புரிகிறார்கள், மாயத்திற்காக ஆலயம் தேடுகிறார்கள். ஆகவே இவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த மாயக்காரர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று சொன்னார். இது புளித்த மாவு. இவர்கள் பரிசுத்தமானவர்கள் அல்ல. இவர்கள் பரிசுத்தமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பரிசுத்தத்தை காட்டுவார்கள், தன்னுடைய அன்பை காட்டுவார்கள், தன்னுடைய அரவணைப்பை காட்டுவார்கள், தன் விசுவாசத்தை காட்டுவார்கள். ஆனால் இவர்கள் மாயம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களோட யாரு வந்து சேர்ந்தாலும் அவர்களையும் மாயமாக்கி விடுவார்கள். அவங்களே தப்பு செய்யறாங்க, நாம என்ன? நாமளும் தப்பு செய்யலாம். அவங்களே கெட்ட வார்த்தை பேசுறாங்க, நாமளும் கெட்ட வார்த்தை பேசலாம். அவர்களே புரணி பேசுறாங்க, நாமளும் புரணி பேசலாம். அவர்களே ஆசைப்படுறாங்க, நாமளும் ஆசைப்படலாம். இப்படி எல்லா விஷயத்திலும் தன்னை சார்ந்திருக்கிறவர்களையும் தன்னை நம்பி வந்தவர்களையும் தேவையற்றவர்களை சொல்லி அவர்களை கேவலத்துக்குள்ளாக்கி விடுவார். அடுத்ததாக, வெளியரங்கமாக்கப்படாத வரைபொருளும் இல்லை. என் சர்வலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் எல்லாமே வெளியரங்கமாகும். மறைபொருள் எதுவுமே கிடையாது.
எல்லாம் வெளியரங்கமாகும். எப்போ ஒரு மனுஷன் அதை உணர்வான்? அவன் நோயினால் பீடிக்கப்பட்ட போதுதான் அதை உணர்வான். அந்த நிலையிலும் கூட உணராமல் போய்விட்டால் என்ன செய்ய முடியும்? அவர்கள் மாயம் புரிகிற கூட்டத்தார், மாயம் புரிகிற கூட்டம். ஆகவே இது வெளியரங்கமாக்கப்படாத மறைபொருள் இல்லை. ஒருவனுக்கு தீமை நாம் சொல்லுகிறோம் என்றால், செய்கிறோம் என்றால், பேசுகிறோம் என்றால், அவர்களை குறித்து சொல்லுகிறோம் என்றால், தீமையை செய்துவிட்டு தீமையானவர்களை நாம் பார்த்து நோக்கும் பொழுது, இது தீமையை நீ சொல்லுகின்ற நாவுகளை தேவன் சங்கரிப்பார். தீமையாக பேசுகின்ற சிந்தை, அந்த சிந்தையை தேவன் விசாரிப்பார். நாவுகளை விசாரிப்பார், இருதயத்தை விசாரிப்பார். நாம் எவைகளை சிந்திக்கிறோமோ, பிறருக்கு விரோதமாக தீங்காக நினைக்கின்றோமோ, அந்த நினைவுகளுக்கும் சிந்திக்கின்ற சிந்தனைகளுக்கும் அதற்குண்டான பலன் உண்டு. நாம் யாருக்கும் தெரியாமல், உன்னுடைய இருதயம், உன்னுடைய ரகசியமான இருதயம் இது, இந்த ரகசியத்துக்குள் நீ பூட்டி வைத்துக் கொள்ளலாம். பிறரை அவமதிக்கிற மாதிரி, அவர்களை தீமையாக சொல்லும்படிக்கு, அவர்கள் மேல் குற்றம் சாற்றும்படிக்கு இருதயத்திற்குள் நீ ரகசியமாக நினைத்துக் கொண்டு இருக்கலாம். அது ரகசியம் அல்ல, வெளியாரமாக்கப்படும். என் தேவனாகிய கர்த்தர், நீ நாம் நன்மையானவைகளையே மற்றவர்களுக்கு நினைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது அதுவும் வெளியரங்கமாக்கப்படும். தீவினை செய்வோருக்கு தக்க பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிற போது நமக்கு அந்த பாடம் கற்பிக்கப்படுவார். எதையும் உலகத்தில் இருந்து வருகின்ற தீவினை, துன்பங்கள், வேதனைகள், மனுக்குலத்தின் விரோதங்கள், பில்லி சூனியங்கள், அஞ்சனம், இவர்கள் எல்லாம் உலகத்திற்குரியவைகள். அவர்களிடத்திலே நீ கற்றுக்கொண்டால் அதைத்தான் நீ கற்றுக்கொள்ள முடியும். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும், ஒருவரும் மேலும் குறை சொல்லாதவரும், எல்லோரையும் அரவணைத்து காக்கிறுமாய் இருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் நோக்கி நம்முடைய துக்கத்தை அவரிடத்தில் முறையிடுகின்ற பொழுது அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும், அந்த துக்கம் ரம்மியமாக மாறும். ஆண்டவருடைய நாமத்தை பார்க்கின்றோம். தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். சோதனைகளும் வேதனைகளும் துக்கங்களும் வியாதிகளும் வறுமைகளும் சஞ்சலங்களும் எல்லாம் நம்மேலே வந்தாலும் அந்த நீ சுமக்கின்ற பொழுது அவரை பார்த்து ரசித்து கொண்டிருக்க மாட்டார். நீ சும்மா உனக்குத்தான் வந்திருக்கிறது என்று அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை கலங்காமை வைக்க மாட்டார். நீ துன்பத்தை எடுத்துக்கொண்டு நீ கலங்கிக் கொண்டு கைவிட்டு விட்டார் என்று நீ சொல்லாது. தேவன் உன்னை அரவணைத்து காத்து கொண்டிருப்பதற்கு தன் கரத்தை நீட்டிக்கொண்டே இருக்கிறார். எந்த நிலையிலும் பயப்படவே கூடாது. கடவுள் நம் பட்சம் இருக்கிறார். மனுக்குளம் அல்ல, மனுக்குளம் அல்ல, தேவன் நம் பட்சம் இருக்கிறார். நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார், நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறார். எந்த நிமிடமும் தன் கண்களை இமைக்காமல் அவர் பராமரித்து பாதுகாத்து கொண்டே இருப்பார். நாம் சோர்வடையக்கூடாது. நாம் ஜீவிக்கின்ற நம்முடைய தேவன் நம்மை கைவிட்டு விடுவாரா? நம்ம அந்த ஒரு நம்பிக்கை யார் இருதயத்திற்குள் இருக்கிறதோ அந்த விசுவாசமே பலவான் பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆபிரகாமின் பாடுகள், உலகத்திலே அவர் வல்ல கோட்டைகளை கட்டி வல்லரசாக வாழவில்லை. ஆனால் பரலோகத்திலே ஒரு இடத்தை பிடித்து அந்த தரித்திரனாகிய லாசருவை அவருடைய மடியிலே கொண்டு போய் அமரம்படிக்கு வைத்தார்கள். ஆகவே அந்த பரலோகத்தை அவர் தனக்கு சுதந்திரமாக்கி கொண்டார். அதனால்தான் வேதத்திலே சொல்கிறது விசுவாசத்தின் தந்தை என்று. தனக்கு வருவதை, தான் அடைவதை அறிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த வாழ்ந்து கொண்டிருந்த பரலோகத்தில் அடைய வேண்டியதை அடையும்படிக்கு பூலோகத்திலே துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் சஞ்சலங்களும் வருத்தங்களும் நிறைந்து அவர் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கையினுடைய அடையாளங்களை வருஷங்களில் தொகையிடுகிறார். அவர் பரதேசமாக சஞ்சரித்த வாழ்க்கையினுடைய நாட்களை கணக்கிடுகிறார். அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்தில் தங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு அவர் நடந்து போய் கொண்டிருந்த காலங்களை அவர் கணக்கிடுகிறார். என் தேவனுடைய சமூகத்திலே அப்பா அவர் சொல்கிறார், என் வாழ்நாள் சஞ்சலமும் வருத்தமும் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொன்னார். எத்தனை பாடுகள், எத்தனை துக்கங்கள், எத்தனை வேதனைகள், மன உளைச்சல்கள், அத்தனையிலும் வென்றெடுத்து தேவனுடைய சமூகத்தை அடைந்து பரத்தை பிடித்துக் கொண்டார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்குமேயானால் எல்லாவற்றையும் வென்றெடுக்க முடியும். இந்த பூலோகத்திலையும் கூட, இந்த பூலோகத்திலையும் கூட எல்லாவற்றையும் வென்றெடுக்க முடியும்.
ஆண்டவருடைய தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம் பட்சம் இருக்கிறபடினாலே உலகத்தை பார்த்து கலங்கி கொண்டு இருக்க வேண்டாம். உன்னோடு இருக்கிற தேவனை நோக்கி நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. என் சர்வ வல்லவர் என்னை தரித்திரராக விடமாட்டார். என் சர்வ வல்லவர் என்னை சஞ்சலத்திலே நடத்தி கொண்டு வரமாட்டார். என் தேவாதி தேவன் என்னை விட்டு போக மாட்டார். என்னை பிடித்து கொடுக்க மாட்டார் சத்ருவின் கையிலே என்ற நம்பிக்கை யாருடைய இருதயத்தில் ஆழமாக இருக்கிறதோ அவர்களை பாக்கியவான்கள். தேவனை நம்பி இருக்கிறார்கள். இந்த மாயைக்காரர்கள் தான் அவர்கள் எனக்கு அதை செய்து விட்டார்கள், அவர் அதை சொல்லிவிட்டார்கள். அவர்கள் எதை சொன்னாலும் அது அவர்களுக்கே சொல்லுகிறார்கள். துரோகத்தை மற்றவர்களுக்கு அவர்கள் சொன்னால் அது அவர்களுக்கே சொல்லிக் கொள்ளுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை அது அணுகார். தேவனுடைய பிள்ளைகளை அது அணுகார். அவ எதை யார் நான் மற்றவர்களுக்கு தீவினைகளை யோசித்தாலும் அதை சொன்னாலும் அது எல்லாமே எனக்கே தான் வந்துவிடும். அவர் அடுத்தவர்களுக்கு போகாது. நீ ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு நீ நினைத்து கொண்டாலும் அவர்களுக்கு நீ சொன்னால் ஆசீர்வாதம் அவர்களை செய்ய வேண்டும் என்று இறுதியத்தை நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த ஆசீர்வாதம் உனக்கே வந்து எனக்கே வந்துவிடும். யார் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அது அவர்களுக்கே சொந்தம். அன்பின் தேவ பிள்ளைகளே, நாம் எல்லோரையும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் தீமை செய்தாலும் கூட அவர்களுக்கு பொறுமையை காத்து நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் தேவனுடைய சமூகத்திற்குள்ளே நாம் வாழுகின்றது எந்த நேரமும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? சமாதானத்தையும் சந்தோஷத்தையுமே நாம் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அவர்களுக்கு எல்லா விதங்களிலும் அவர்களை காக்க வேண்டும் என்கின்ற இறுதியும் நமக்குள் இருக்க வேண்டும். என்ன தீமை அவர்கள் நமக்கு செய்தாலும் அது உனக்கு செய்யவில்லை, அவர்களுக்கே அதை செய்து விடுகிறார்கள். நீ நம்முடைய வார்த்தைகளை நாம் பார்த்தோம். இதோ பிறருக்கு நாம் செய்கின்ற கடன் கிரியை அவர்கள் கிருபை கடன் என்று அவர்களுக்கு கடன் என்று எண்ணப்படாமல் கூலி என்று எண்ணப்படுகிறது. ஆகவே அந்த கிருபை அவர்களுக்கு வந்து விடுகிறது என்று திருப்பி கொடுத்து விடுகிறார். அந்த கூலியை அவர்களுக்கு திருப்பி தருகிறார் ஆண்டவர். ஆகவே அதனுடைய கிரியை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் நமக்கு ஒன்றுமே இல்லை. ஆகவே அந்த கிரியை நீ மற்றவர்களுக்கு நீ செய்கின்ற போது அது கடன் என்று கூலி என்று எண்ணப்படுகிறது. கடன் என்று சொல்லப்படாமல் கூலி என்று கிருபை என்று எண்ணப்படாமல் அது கூலி என்று எண்ணப்படுகிறது என்று பார்க்கின்றோம். ஆகவே அதுக்கு நமக்கு திருப்பி கொடுக்கிறோம். எவனாகிலும் யாராயிலும் ஒருவர் வேலைக்கு போனா அவங்களுக்கு கூலி கொடுத்துருவாங்க இல்லையா? கூலி கொடுக்கலன்னா அந்த பாவம் அவங்களுக்கு சேரும். ஆக நாம் செய்கின்ற நன்மைகள், நாம் நினைக்கின்ற நினைவுகள், நாம் பேசுகின்ற பேச்சுக்கள், இது எல்லாமே உனக்கு கூலிதான். இது உனக்கு திருப்பி கொடுத்துப்படும். ஆகவே நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ள நலமானவைகளை பேசுவோம், நலமானவைகளை சொல்லுவோம், நலமானோடு நாம் உறவுகளை வைத்துக் கொண்டிருப்போம். கடந்த நாளிலே ஒரு வார்த்தையை ஆண்டவர் நிறைவிலை சொல்லிக்கொண்டே இருந்தார். தீவினை செய்கின்ற மனுக்குலத்தோடு தீவினைகளை செய்ய நீ யுத்தம் புரியாமல் நன்மைகளை செய்வதற்கே பணிந்து போ என்று ஒரு வார்த்தையை தேவன் உரைத்துக் கொண்டிருந்தார். காலையில் எழுந்தால் மறந்து போயிற்று. மறுபடியும் அந்த வார்த்தையை திருப்பி கேட்கும் பொழுது மறுபடியும் அதே சொப்பனத்திலே அந்த வார்த்தையை எழும்பப்பட்டது. ஆண்டவருடைய சமூகம் நாம் மற்றவர்களுக்கு தீமைக்கு ஏற்ற கிரிகளை அவர்களுக்கு செய்யாதபடி அவர்களுக்கு ஏற்ற நன்மைகளை யோசித்துக் கொண்டு நீ செய்ய திராணி இல்லை என்றால் அது ஒன்றுமில்லை. திராணி இல்லை என்றால் அது விட்டுவிடு. ஆனால் நீ என்னைக்கு நினைக்கின்றாயோ அப்பொழுது திராணி உண்டாக்கப்படும். ஆண்டவர் எந்த நினைவுகளை நமக்கு கொடுக்கிறாரோ அது இல்லாத நினைவுகளை தரமாட்டார், இருக்கின்ற நினைவுகளைத்தான் தருவார். நீ அந்த நினைவுகள் நன்றாக இருக்கும் பொழுது உன்னுடைய அதை நிறைவேற்றத்தக்கதான ஆதாரத்தை தேவன் உனக்கு தந்தருளுவார். அதை விட்டு விட மாட்டார். தீமை செய்கின்ற பொழுது அதுதான் உனக்கு எதுவும் இல்லாமல் போகிறது. நன்மை செய்கின்ற பொழுது அந்த நன்மை உனக்கு திரும்பி வந்து விடுகிறது என்பதை தேவன் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே இந்த ஆலயத்திற்கு வர்றாங்க, கூட்டத்தோட வர்றாங்க, தேவனுடைய சத்தியத்தை கேட்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் விட்டுட்டு அந்த கூட்டமா வராங்க, பெருசா வராங்க, நிறைய வராங்க, இதெல்லாம் விட்டுட்டு அவங்க எல்லாம் புளித்த மாவு மாயம் செய்வதற்கு வருகிறார்கள். ஆகவே அதை விட்டு நாம் எப்படி இருக்கணும்? தேவனுக்குள்ளே சொல்லுகிறார், வெளியரங்கமாக்கப்படாதா இது மறைபொருளே இல்லை. நீ எதை இருதயத்திற்குள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த நினைவெல்லாம் தேவனுடைய சமூகத்திற்குள் போய்விடுகிறது. அந்த நினைவின்படியே உனக்கு திருப்பி அனுப்புகிறார். ஆகவே எந்த ஒரு பொருளும் மறைவானதல்ல, எல்லாம் ஆண்டவருக்கு வெளியரங்கமாய் இருக்கிறது. அறியப்படாத ரகசியமும் இல்லை.
நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம் செஞ்சது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி. யாருக்குமே தெரியாம இல்லை. ஒரு தகப்பனை அழித்து விட்டார்கள், அடைக்கலம் கொடுத்து எடுத்து வளர்த்தி அவனை அவனுடைய பிள்ளையாக வளர்த்தி அவன் அதனுடைய 8 வருஷம் ஆகின்ற போது அவனை அந்த நாட்டுக்கு ராஜாவாக்கினார். அந்த ராஜாவாக்கின பின்பு அவனுக்கு துணையாக நின்று கொண்டிருந்தார். என்னை காப்பாற்றினார், என்னை ராஜாவாக்கி. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரியவாய் இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளை எல்லாம் எடுத்து அரசனாக்கி இருக்கலாம், அல்லது இவரே அரசனாக்கி இருக்கலாம். வருகின்ற எதிரிகளையெல்லாம் வெட்டி கொன்று அந்த நாட்டினுடைய அந்த பயனை எடுத்து 8 வருஷமாக்கி அவனை வளர்த்தி அவனை அந்த நாட்டுக்கு ராசாவாக்குகின்றார். அவனோ வளர்ந்து பெரியவனாகி இதோ தன்னுடைய ராஜ்ய வார்த்தை பண்ணும்பொழுது இவனுடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் வெட்டி போடுகிறார். எவனோ எடுத்து வளர்த்தி அவனை ராஜாவாக்குனானோ அந்த நன்றி எல்லாம் மறந்து அவனுடைய குழந்தைகள் எல்லாவற்றையும் வெட்டி போட்டான். ஆகவே அதுல ஒரு பையன் தப்பிச்சு ஓடியே போயிட்டான். ஓடிட்டு அப்போ அவன் சொன்னான், தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருக்கின்ற அத்தனை பேரும் மரித்து போனார்கள், நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவனும் போய் ஒளிந்து கொண்டு என்ன சொன்னான், அதை கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான். ஆண்டவருடைய வார்த்தைகளை அவனால் சிறு பையன், இவனோட அரசனிடத்தில் போரிட முடியாது, ஆகவே அவர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்று ஒரே வார்த்தையில் முடித்துக் கொண்டான். ஆண்டவர் பழி வாங்குவார் என்றெல்லாம் அவன் சொல்லவில்லை. அவர் பார்த்துட்டு இருக்கார், அவர் கேட்பார். நான் பார்த்துட்டு இருக்கிற என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே எல்லாவற்றையும் இயக்குகிறவர் அவர் ஒருவர் தானே. ஆகவே ஆண்டவருடைய சமூகம் இங்கே இருக்கிறது. அவர் வெளியரங்கமாக்கப்படாத ரகசியமும் இல்லை, மறைபொருளும் அங்கு கிடையாது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகின்றார், இதோ நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும், நீங்கள் அறைகளிலே காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் அது கூறப்படும். நாம் நினைக்கிறோம் ரகசியம் பேசிட்டு இருக்கிறோம், ரகசியமா பார்த்துட்டு இருக்கிறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லை, ஒவ்வொரு நாளும் உனக்கு அந்த ரகசியம் என்கின்ற பொழுதே கேடு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று பொருள். கேட்டுக்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாய் என்று பொருள். ஆண்டவருடைய பிள்ளை இங்கு வேதம் சொல்லுகின்றது. ரோமர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். ரோமர் நிருபம் 3ஆம் அதிகாரம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கொண்டு ஆண்டவருடைய கிருபை எது வருதாம், இலவசமான. ஆண்டு காசு வாங்கிட்டு காணி கொடுத்திட்டு தசம் வாங்கி கொடுத்திட்டு ஸ்தோத்திர காணி கொடுத்திட்டு இதுக்கு இருந்தா தான் நமக்கு கிருபைக்க ஆலயத்தில் கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கிறோம். தவறான வார்த்தை. அது எப்படி கிடைக்கிறதாம், இலவசமாக. இலவசமாக அது கிடைக்கின்றது. இலவசமாக கிடைக்கிறது என்றால் அர்த்தம் என்ன, நாம் நீதியோடு நாம் ஜீவிக்கப்படுகின்ற போது, சத்தியத்தோடு வாழுகின்ற போது தேவன் உன்னை பார்த்து உனக்கு மகிமையாக அதை கொடுக்கிறார். உன்னிடத்துல நீ எனக்கு செய்யி, எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு எல்லாம் அவர் கேட்கல. நீ உண்மையோடும் உத்தமத்தோடும் நீதியோடும் நீ ஜீவிக்கப்படுகின்ற போது கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார், இலவசமாக கொடுக்கிறார். பாவம் செய்தோம், தேவ மகிமையற்றலாக நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள ஒரு நீதி இருக்குமே, ஆனால் தேவன் அதை நம்ம இடத்தை என்ன செய்கிறார், இலவசமாக கொடுக்கின்றார். உனக்கு நன்மையும் உனக்கு நீதியும் உனக்கு சத்தியமும் உனக்கு வெளிச்சமும் உனக்கு பிரகாசமும் நீ உயர்ந்திருக்கும்படிக்கு தேவன் உனக்கு எல்லாவற்றையும் இலவசமாக தருகிறார். நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் ஒரு கடா விட்டுனேன், அதை கொடுத்தனாலதான் நான் இந்த மாதிரியெல்லாம் இல்லை. நான் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நிறைய நேர்ந்து விட்டேன், பொருத்தனை பண்ண, இதுக்காக அல்ல. நீ உத்தமத்தோடு நீ ஜீவிக்கப்படுகின்ற போது தேவன் உனக்கு எல்லா நன்மைகளையும் உனக்கு இலவசமாக அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த மிதிக்கத்தக்கதான மக்கள் வந்த போது அந்த மக்களை எல்லாம் பார்த்து என்ன செய்கிறார், மாயக்காரர் என்று சொல்கிறார். இவர்கள் யார் இவர்களிடத்தில் வந்தாலும் அவர்களையும் கெடுத்து விடுவார்கள், புளித்த மாவுக்கள் என்று சொல்கிறார். இவர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நாம சொல்றது நம்ம நினைக்கிறது எதுவுமே மனுஷனுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. அது தவறானது என்று யாரிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார், தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி வெளியேக்கிறவங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா வெளியேக்கிறவங்க சொன்னா கல்லெடுத்து அடிச்சிருவாங்க. ஆகவே தன்னை நம்பி வந்திருவர் இடத்திலே அதை சொல்லுகிறார், சீஷரிடத்தில் அவர் சொல்லுகிறார். ஆதலால்
நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளிலே காதலி சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இதோ சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்கள் தன்பர்களுக்கு பயப்படாதீர்கள். இது நம்ம என்ன செய்வோம்? மிஞ்சி மிஞ்சி போனா நம்மளை கொன்றுவா இல்லையா, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவன் என்ன செய்வா? ஓடிடுவா. ஆகவே இந்த கொன்னு நம்மளை கொல்றதுக்கு ஏற்பாடு வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா நம்மை அவங்க கொல்லணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, அவங்களே கொன்றுவாங்க, அவங்களே அந்த செத்துருவாங்க. ஆகவே இவங்க உன்னை உயிரை கொள்றவங்களுக்கா நீ பயப்படுற? அதுக்கு நீ பயப்படாதே. அதுக்கு மேல நியாயம் விசாரிக்கிறார் அல்லவா, தீர்ப்பு கொடுக்கிறாரல்லா, அவருக்காக நீங்கள் பயப்படுங்கள். யாருக்காக? சர்வ வல்லவருக்காக பயப்படுங்கள், தேவனுக்காக பயப்படுங்கள். உலகத்தினுடைய மனுஷருக்கு நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இதோ நீங்கள் இதோ இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். யாருக்கு பயப்பட? அவன் கொலை செஞ்சுட்டான், அவன் அந்த கொலை செஞ்சவனை கொண்டு போய் நரகத்துல தள்ளுவோம். அந்த நரகத்துல யாரு பதில் கொடுக்கிறோமோ அவங்களுக்கு பயப்படும். என் ஆண்டவருக்கு பயப்படுங்கள். இயேசுவானவர் சொல்லுகிறார், சர்வலோகத்தின் தேவனுக்கு பயப்படுங்கள். ஒரு தப்பு செஞ்சுட்டு போயிடறான், அவனுக்கு பயப்படாதீங்க. தப்பு பண்றவனுக்கு, அந்த தப்பு செஞ்சவனுக்கு ஒரு தண்டனை இருக்கிறது இல்லையா, தண்டனையை கொடுக்கிறார்களா, அவருக்கு நீங்கள் பயப்படுங்கள் என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு தான் பயப்படணும், மனுஷருக்கு பயப்படக்கூடாது. அதுக்காக நான் மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன்னு போய் 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 எகிரி எகிரி அவங்ககிட்ட சண்டை பிடிக்க கூடாது. துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று சொல்லுவாரு. இது நம்மளுடைய மனத்தை கண்டால் அந்த இடத்துல போய் காலை வச்சு சதுக்கணும், இங்க எதுக்கு வந்த இங்க எதுக்கு வந்தேன்னு போய் உதைக்க முடியுமா? இல்ல நீங்க எதுக்கு வந்த இங்க கையில் போட்டு அடிக்க முடியுமா? இல்லையா? ஆகவே அதை கண்டா மூக்கை இழுத்து மூடி வேளத்தை ஓடி போயிடுவாங்க. அப்படித்தான் ஒரு துரோகத்தை கண்டால், துன்மார்க்கரை கண்டால் நாம் வேகத்தில் எழுந்து அந்த பக்கம் போக முடியும் என்று அவர்களிடத்தில் தர்க்கம் செய்யக்கூடாது வேதம் சொல்லுகிறது. ஆகவே 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாயிலும் தேவனால் மறக்கப்படுகிறது இல்லை. நாம் நினைக்கிறோம் நமக்கு அற்பமா இருக்கிறவர்களை நாம் அடைக்கலமாக அவர்களை நாம் சேதப்படுத்துகின்றோம். நம்மை நாடி வந்தவர்களை அவர்களை பார்த்து நாம் கேவலமாக நினைக்கின்றோம். அந்த ஒரு அடைக்கலான் குருவிகளுக்கு அடைக்கலம் கொடுக்க மறுத்திருக்கின்றார் இந்த மக்களை. அந்த அடைக்கலான் குருவிகளுக்காகவே ஆண்டவர் அங்க பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார், வழக்காடுகிறார். அந்த குருவிக்கே வழக்காடுகிறார் என்று சொன்னால் நம் எம்மாத்திரம் யோசித்து பாருங்கள். நம்மை பார்த்து நமக்கு தீமை செய்கிறவர்களை தேவன் விடுவாரா? ஆகவே இந்த குருவிக்கு கூட பதில் சொல்லுகின்ற தேவனாகிய கர்த்தர் அந்த குருவிக்கு தீமை செய்கின்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் சும்மா விட மாட்டார். அதை போலவே நம்மை அவர் எந்த விதத்திலும் கீழே விட மாட்டார். அந்த குருவிக்கே வழக்காடுகின்ற தேவனாகிய கர்த்தர் நமக்கு தீமை செய்கிறவர்களை அவர் வழக்காடாமல் இருப்பாரா? ஆகவே உங்கள் தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இதோ பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அந்த குருவிக்கே நான் வழக்காடுகின்ற பொழுது அதை காட்டி நீங்க மேன்மை உள்ளவர்கள் இல்லையா? ஆகவே நீங்கள் விசேஷத்தர்களாக இருக்கிறீர்கள். எதற்கும் நீங்க பயப்படாதீங்க. மனுஷருடைய வார்த்தைகளுக்கோ மனுஷரோட சிநேகத்திற்காக நீங்க பயப்பட வேண்டாம். இதோ என்னுடைய வார்த்தைகளுக்கும் என் தேவாதி தேவன் அதற்கு பின்னால் நம்மளுடைய மரணத்தில் பின்னால் நியாயம் தீர்க்கிறவருக்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். இங்க என்ன சொல்றாரு? நீங்க எல்லாவற்றையும் நல்லமானதையெல்லாம் மறைச்சுக்கிறீங்க, தீமையானதை மட்டும் எடுத்து சொல்றீங்க. ஆகவே இந்த தீமையானதைகளை எடுத்து சொல்லாம ஆண்டவர் உனக்கு என்ன நன்மை செய்தாரோ அந்த நன்மைகளை மற்றவங்களுக்கு முன்னாடி நீ சொல்லுகின்ற போது இதன் தேவாதி தேவனும் அங்கே தன்னுடைய தூதர்களுக்கு முன்பாக என்னை குறித்து அவர்கள் எவ்வளவு தீமையை செய்த போது நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணி அங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணி இங்கே இருக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி கடைசி ஒயர் போகும் பாரு ஒயர் போய் ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த ஒரு நிலைகளை பார்க்கின்றோம். ஆண்டவர் தாமே அந்த ஒவ்வொரு அதனுடைய குருவிகளுக்கு கூட நியாயம் தீர்க்கின்ற தேவனாகிய கர்த்தர் நமக்காக அவர் நியாயம் தீர்க்காமல் இருப்பாரா? ஆகவே கவலை என்பதோ துயரம் என்பதோ வேதனை என்பதோ நம்மளிடத்தில் இருக்கக்கூடாது. இது நம்மளோடு இருக்கிறார், ஆண்டவர் நம்மளிடத்தில் இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்ற திடம் நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது நீ ஆண்டவரை விசுவாசித்திருக்கிறாய்.
அந்த நம்பிக்கை நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்ளுவார். அவர் இல்லாமல் எதுவும் நம்மளுடைய செயல்பாடுகளுக்குள்ள வராது என்று நீ என்னைக்கு நீ நினைக்கின்றாயோ அன்னைக்கு நீ உண்மையான விசுவாசி. தேவன் நம்மோடு இருக்கிற, நம்மை விட்டு போகவில்லை, நம்மளோடு சூழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று நீ நினைக்கின்ற போதுதான் நீ உண்மையான ஒரு தேவன் மேலே வைத்திருக்கின்ற தேவ பிள்ளை, கிருபையும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். இது எவனாயிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான இது விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். என்னை எவ்வளவு வேண்டாலும் பேசிக்கொள்ளுங்கள் இயேசுவை, ஆனால் பரிசுத்த ஆவிக்கு முன்பாக எந்த ஒரு தீவினையான வார்த்தைகளும் நீங்கள் பேசாதீர்கள் என்று இயேசுவானவர் சொல்கிறார். அப்போ இந்த தன்னை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் உண்மை அவர் உயர்ந்தவர் என்று சொல்கிறார். இயேசு என்ன சொல்றார்? எப்பவுமே அவர் உயர்ந்தவர் என்று அவர் சொன்னதே இல்லை. எப்பவுமே மற்றவர்களை, தன்னை நம்பி இருக்கிறவர்களை, நம்மளோடு வாழுகிறவர்களை, நம்மளே வந்து போகிறவர்களை உயர்வாகவே பேசிக் கொண்டிருந்தாரே என்று தன்னை அவர் ஒரு காலம் அவர் உயர்த்தி பார்க்கவே இல்லை. அப்ப நம்மை உயர்த்தி பார்க்கிறார், நம்மை அழகுபடுத்தி பார்க்கிறார், நம்மளை தூர வைத்து பார்க்கிறார், நம்மளை உயர்த்தி பார்க்கிறார், நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை கிறிஸ்துவலாகிய தேவனோடு வாழுகின்றவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குமானால் அவர்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபத்திற்குள்ளே போகலாம். வருகின்ற புதன்கிழமை இரவு ஜெபம், குடும்ப ஜெபம் ஏறெடுக்கப்படும். 8/3/25 சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் 2ஆம் சனிக்கிழமை ஆயிருக்கிறது நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்ளுகின்றோம்.